ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த வீடியோ வந்து ஃப்ரைடே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். தம்பி பாப்பா படிக்கிற ஸ்கூலில் இன்றைக்கி வந்து ஆனுவல் டே வந்து செலிப்ரேஷன். ஸோ வந்து அதுக்காண்டி தான் இன்றைக்கி வந்து கிளம்பியாச்சு. 2 பேருமே எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி டான்ஸில் வந்து இருக்காங்க. சரி, 2 பேர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்க. வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேங்க. மகிழினி ரித்வினுக்கு வந்து 2 பேத்துக்கு வேன் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் இருக்கவங்களுக்கு பிக்கப்புக்காக தனியாக வந்து வேன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மணி மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புறாரு. ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி லீவ் போட்டிருந்தாரு. ஸோ வந்து அவரோட கார்டு மாறுறதுக்காக இன்றைக்கி வந்து லீவ் முடிஞ்சு போகிறனால கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து குயிக்காக வந்து கிளம்பிட்டார். ஆனுவல் டேக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசை. பட் வந்து என்ன பண்ணுறது, டியூட்டியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு பேசிகிட்டு இருந்தார். பூ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பக்கத்து ஊருக்கு வந்து போயிருந்தேன். பூவை வாங்கிட்டு அப்படி கையோட பெட்ரோலும் போட்டுட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா பிள்ளைங்க 2 பேர்த்தையுமே தூங்கிட்டு இருந்தாங்க. வீட்டில் விட்டுட்டு தான் வந்திருந்தேன். சரி, எந்திரிக்கிறவங்களுக்குள்ளே போயிடணும்டா அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். பாப்பாக்கு ஆனுவல் டேவா? எப்படி ஆடணும்? மகிழினியோட ஃபஸ்ட்டு ஆனுவல் டேவா ஸ்கூலில்? பாப்பா டான்ஸில் இருக்கியா இல்லையா? இருக்கியா? உனக்கு ஆடவே தெரியலன்னு சொன்னாங்க மேமு. மகிழினி நல்லாவே ஆட மாட்டேங்குதுங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? உங்க ஆண்டி கால் பண்ணவா? எதுக்கு? நல்லா ஆடணும்னு சொல்லுவாங்களா? சரி, அப்போ இங்கே எனக்காக ஒரு டான்ஸ் போட்டு காட்டு. அதுதான், இப்போ நீயும் அண்ணா வேனில் போயிடுவீங்களா? அங்கே போய் மேக்கப்லாம் பண்ணுவாங்களாமல்ல, லிப்ஸ்டிக்லாம் போட்டு. 2 பேர் கிளம்பியில் ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க. சீக்கிரமாக வந்துடணுமா, அப்பாவும் டியூட்டிக்கு போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. 4:30க்கு தானடா வரணும், நான் சீக்கிரமாக வந்துடுறேன்டா அப்படின்னு சொன்னேன். வந்தோன்னே ஃபஸ்ட்டு என்னை வந்து பார்த்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பாப்பா வந்துட்டு அவனை பார்க்காதம்மா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். 2 பேரையுமே வந்து பார்க்குறேன். டக்குன்னு கிளம்புங்க, வேன் வந்துடும் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அழகா டான்ஸ் ஆடு. எங்க ஆடி, எங்க ஒரு ஆட்டம் ஆடி காட்டுங்க. அப்ப அங்க டான்ஸ் முடிச்சோம். நான் வந்து கூப்பிட்டு வந்துக்கிறேன். ஆமா, கிளாஸுக்கு தான் வந்து அண்ணால அப்புறம் கிளாஸ்ல தான் இருப்பான். கேட்டு ஏர் தூங்கிடாதீங்க, ஓரத்தில் உட்காந்து. அன்றைக்குமே வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து டியூட்டி வந்து ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, பரவாயில்ல, நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மா மட்டும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளம்பிட்டோம். அத்தை மாமா வந்து ஒரு 6 o'clock மேலே வரேன் அப்படின்னாங்க. நான் ஆக்சுவலாக வீட்டிலேருந்து கிளம்பியிலே வந்து ஒரு 5:50 ஆயிடுச்சு. ஸ்கூலில் ரீச் ஆகல 6 o'clock ஆயிடுச்சுங்க. கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் மட்டும் போயிட்டு இருந்திருக்கும் போல். அவங்க ஸ்கூல்லேயே வந்து யூடியூப் லைவ் வேறு போட்டிருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டே தான் டக்குன்னு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். சரி, டான்ஸ் வந்து வரக்குள்ளே டக்குன்னு கிளம்பணும்டா அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வந்துட்டோம். வந்தோடனே வந்து இந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பேரண்ட்ஸ்க்கான சேர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதிலெல்லாம் போய் உட்காந்து அப்படியே வேடிக்கை வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் வந்து 4th ஆனுவல் டேங்க. ஸோ வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. லைட்டிங்லாம் பார்க்கல செம சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போய் உட்காந்துருந்தேன். பாப்பா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறா அப்படின்றது தெரியலையேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ரீகேஜி அவளோட தான் ஃபஸ்ட்டு டான்ஸ் வந்து வரப்போகுது. ஆனால் அம்மா மட்டும்தான் 2 வீலர்லேயே வந்துட்டோம். அப்பாவும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டாரு. ஸோ வந்து காரில் வரல, நாங்கள் பைக்கில் தான் வந்தோம். அம்மா கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் ஏன் பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சீஃப் கெஸ்டெல்லாம் பேசி முடித்தோன்னு வந்து ஃபஸ்ட்டு டான்ஸாக வந்து பரதநாட்டியம் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த வாட்டி பரதநாட்டிய டான்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காஸ்டியூம் ஆகட்டும், அந்த பொண்ணுங்களோட மேக்கப்பு எல்லாமே ஆப்டாக அப்படியே வந்து பொருந்தி இருந்துச்சு. ஸ்டேஜுக்கிட்ட உட்காந்துருந்தோம்னா இன்னும் சூப்பராக வந்து வீடியோ எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் வீட்டிலேருந்து கிளம்புனது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி உட்காந்து அழகாக சூப்பராக வந்து வீடியோ எடுத்துருந்துருக்கலாம். ஜூமிங்கில் எடுத்தனாலே என்னமோ லைட்டாக வந்து கிளாரிட்டியாக உடையிற மாதிரி தான் இருக்குது. Oh, what a breathtaking start of the celebration. Our school will be conducting an opportunity for you to meet our teachers
எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான காஸ்டியூமில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பாப்பா எங்கடா நிற்கிறா அப்படின்னு சொல்லி நானும் வந்து தொலாவிட்டே இருந்தேன். அந்த லாஸ்ட்டில் வந்து நின்றுட்டு இருந்தா. எல்லா குட்டீஸுகளும் செம்ம சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அத்தை மாமா வந்து கரெக்டாக பாப்பாவோட டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து வந்தாங்க. அதான் வந்தோன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ தான் டான்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அடுத்தது வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸோட டான்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சுங்க. மகிழினியே சரி போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து பாப்பாங்க கிளாஸ் கிட்ட வந்து போயிட்டு இருந்தேன். லாஸ்ட்ல நின்றுட்டு இருந்தியா நீயே? செப்பல் எடுத்து போடு, சாக்ஸ் அழுக்காயிரும். நிகாசினி போயிருச்சா? அண்ணன் சூப்பரா இருந்துச்சா? அழகா இருக்கு. தங்க மேக்கப் கம்மல்லாம் போட்டிருக்கீங்க. யாரு வச்சுக்கிட்டா? ஆண்டி வச்சுக்கிட்டாங்களா? சூப்பரா ஆடுற தேவதை. சாப்பாடு காட்டுமா? வீடியோ கால் பண்ணுவோமா? அப்பா பண்ணலாமா? எங்க போலாம்? இங்க பேரு அண்ணால பேர் படத்துல ஆடிட்டு இருந்தாங்க. எல்லா குட்டீஸுகளோட டான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. டான்ஸ் வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியான ஸ்டெப்ஸில் வந்து போட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. டீச்சர்ஸுக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். குழந்தைங்க வந்து மறக்காமல் இருக்கிற ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யோகா வந்து ஆன் ஸ்டேஜ் வந்து போயிட்டு இருந்துச்சுங்க. யோகா பண்ணுறது பார்த்துட்டு நமக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக அந்த பிள்ளைங்க வந்து வில்லு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கூப்பிடு. யோகா முடிஞ்சோன்னு அடுத்து வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்து ஹானர் பண்ணுறது வந்து ஆன் ஸ்டேஜ் வந்து போயிட்டு இருந்துச்சுங்க. அதையும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் தாங்க ரித்வின் அவங்க ஸ்கூலில் வந்து 10th எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ வந்து பொண்ணுங்க எல்லாருமே வந்து 100% ரிசல்ட்டு வித் வந்து 90% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸ்கோர் பண்ணியிருந்தா எல்லா பிள்ளைங்களுக்கான ரிவார்ட்ஸ் வந்து ஸ்டேஜில் வச்சு கொடுத்துட்ருந்தாங்க. அவளுக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னு ரொம்ப குஷியாயிட்டா. ஸோ வந்து ப்ளே கிரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. சரி வா பாப்பா அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் நேரம் வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பார்த்துட்டு விளையாட விட்டுட்டு இருந்தேன். அவளோட கிளாஸ்மேட்ஸ் பிள்ளைங்களை பார்த்தோன்னு ரொம்ப குஷியாகி அவங்க கூடயே விளையாண்டுக்கிட்டு இருந்தா மகிழினியும். காந்திகிராம் கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் யுனைடெட் பாரத் முயற்சியின் கீழ் ஒரு முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து. என்னோட டான்ஸு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றனால நாங்களும் கையோடு போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து டோக்கன் வந்து கொடுத்துருந்தாங்க. கையோடு போய் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். டான்ஸ் ஃபுல்லாக இருந்தனால தம்பிக்கு 3 டோக்கன், பாப்பாவுக்கு 3 டோக்கன் வந்து ஃப்ரீயாக அந்த டான்ஸோட பேமெண்ட்லேயே வந்து வந்துருந்துச்சு. அதில் தான் நாங்களும் வந்து உட்காந்து அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. இந்த குட்டி பையனை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. இந்த குட்டி பையன் வந்து யூகேஜி தான் படிக்கிறான். ஆக்சுவலாக வந்து அவனுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ஃப்ளாகை காட்டினாலும் அதை பார்த்தோன்னா இது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. உண்மையாக எனக்கே அந்த அளவுக்குலாம் தெரியாதுங்க. ஓப்பனாக ஒத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. அந்த பையனுக்கு இந்த வயசில் இவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்டேஜில் வந்து அந்த பையனை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. பிற்காலத்தில் தசாவதானி, அஷ்டாவதானி, சதாவதானி என்பவர்கள், அதாவது 100 வகையான திறமைகளை ஒருங்கிணைத்து ஒரு பெரிய சிறப்பான ஒரு மனிதனாக வருவதற்கு இந்த குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி நிர்வாகத்துக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.
இந்த பையனோட பேரண்ட்டையும் கூப்பிட்டு வந்து எல்லா ஸ்டேஜில் கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திருக்கல்யாணம், மீனாட்சியோட திருக்கல்யாணத்தை தத்ரூபமாக வந்து ஒரு ட்ராமா ஸ்டைலில் ஒரு டான்ஸ் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டேஜில் போட்டிருந்தாங்க. சூப்பராக தெறிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க. எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் இந்த வருஷம் ஆனுவல் டே ரொம்பவுமே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து கண்ணகியோட ஸ்டோரி வந்து போட்டிருந்தாங்க அந்த ட்ராமா மாதிரி. இந்த வருஷம் மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரை மண்ணோட வாசத்தை வந்து கொஞ்சம் கூட குறைய விடாமல் வந்து வருஷம் வருஷம் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்துச்சு. ரித்வினோட டான்ஸ் வர்றதுக்கு நைட்டு வந்து ஒரு 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. நாங்களும் இப்போ வருமோ அப்போ வருமோன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். ஒரு வழியாக வந்து தம்பியோட டான்ஸு வந்துருச்சுங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட டான்ஸு. அதில் எடுத்தோன்னா அவனோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோன்னா இந்த இதில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமாக தேடுறேன். பட் வந்து இந்த டான்ஸில் இல்லை, இதுக்கு அடுத்த டான்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எல்லா பிள்ளைங்களும் அவ்வளோ க்யூட்டாக வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. You're my pumpkin, pumpkin. Hello, honey bunny. I'm your dumpling, dumpling. அடுத்த டான்ஸ் வந்து ஹனிபி டான்ஸ் போலங்க. அதுக்கு ரித்வின் வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு அந்த லாஸ்ட்டில் நிற்கிறான் பாருங்களேன். எனக்கே கொஞ்சம் காமெடியாக போச்சு. என்னடா இது இப்படி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்னை பார்த்துட்டான். உடனே வந்து ஸ்டேஜ் வந்துட்டு பாய் சொல்லிட்டு இருந்தான். நான் வந்து பாய் சொல்லலையாம்மா, தலையை மட்டும் ஆட்டினேன், ஏமா அப்படின்னு சொல்லி கீழே டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு வந்து கேட்டான். ஃபஸ்ட் எடுத்தோன்னே கேர்ள்ஸ் தான் ஆடினாங்க. கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸிங்கே சூப்பராக இருந்துச்சு. பாய்ஸுக்குமே அழகாக இருந்துச்சுங்க. அந்த ஹனிபி மாதிரியே போட்டு அந்த மேக்கப்புக்கு அவங்க ஆடின ஸ்டெப்ஸு டான்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரித்வினோட டான்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறக்கே ஒரு 10 o'clock ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் தான் நிறைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ட்ராமா அதெல்லாம் இருந்துச்சு. பட் வந்து ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறதுக்கிட்ட டைம் இல்லை. எனக்கான ஆசையாக இருந்துச்சு உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து டைம் இல்லை அப்படின்றனால எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக ரித்வினுக்கு கொடுத்துருந்த டோக்கனுக்கு நான் வந்து ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். வந்து தான் அதுக்கப்புறம் தான் அவனுக்கே ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிள்ளைங்களோட எல்லா குழந்தைங்களோட டான்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.